Hi there, Exis. This is my first one shot. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸில் இருந்ததுன்னா போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வார்னிங் இருக்கும், பார்த்துட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ்டேக்ஸ் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நர்வ் ப்ரெசன்சிங். இப்போ என்ன கேட்குன்னா, நீங்களும் ஜங்குக்கும் செம்மையாக சண்டை போட்டு உட்காந்துருக்குறீங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து மூஞ்சி சுக்கிவிட்டு ஒன்று உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்காத, இப்படி உட்காரதான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்களும் சும்மா விட்டுறீங்களா, கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. நான் போயிடுறேன் அப்படியே போயிடுறேன், நீ மட்டும் நிம்மதியாக இரு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்து கூட கூத்தடிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் பேசாத. தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஆல்ரெடி இப்போ தான் சண்டை போட்டு உட்காந்துருக்கோம். சரி வந்து பேசலான்னு பேசினேன், நான் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன். நான் தான் ஓவராக பேசுகிறேன், நீங்கள் தானே சண்டைக்கு இழுத்தீங்க. நான் பாட்டுக்கு சேவனேன்னு தானே உட்காந்துருந்தேன். எதுக்கு நீங்கள் இப்போ உங்கள் அத்தை பொண்ணை பற்றி பேசுனீங்க? அதனால தானே சண்டையே ஆரம்பிச்சு. நீங்கள் அமைதியாக இருந்தால் இப்போ ஏதாவது சண்டை வந்திருக்குமா அப்படின்னு. நான் சும்மா சொன்னேன், அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா? நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் டாக்ஸிக் பொண்டாட்டியாக கூட வச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு அவளை பற்றி இழுத்தீங்க? அவளுக்கும் எனக்கு வந்து ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இழுத்தீங்க? அது இல்லை நான் அதுக்காக சும்மா அது பண்ண. நீங்கள் எதுவும் பேசாதீங்க, போய் எங்கள் வேலையை பாருங்கள், இல்லாட்டி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். சரிதான் போடி, நீ மட்டும்தான் பின்னாடி சுற்றின மாதிரி பண்ணுற. முன்னாடி 1000 பொண்ணுங்க சுற்றினாங்க, உன்னை கல்யாணம் பண்ணலாம் என்ன சொல்லணும் பாரு. நான் இப்போவே போய் கண் அடிச்சேன்னா 4 பேர் என்ன 40 பேர் உழுவாளுங்க தெரியுமா? போடா போ, கண்ணடி படிப்ப. கண் இருந்தால் தான் நிற்கிறதுக்கு மொழி ரெண்டுத்தையும் நோண்டிடுவேன். நோண்டுவ. என் கண்ணை நோண்டுறதுக்கு தானே உங்கள் ஆத்தா பங்க பெற்று விட்டுருக்காங்க. நோண்டுவ கண்ணை நோண்டுவ. நீ கண்ணை நோண்டுறவருக்கு என் கையை நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் தேவையில்லாமல் பேசாத, தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்காத, போயிடு. போன தடவை தான் சண்டை போட்டப்போ அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன், போ அடிச்சிருக்கிது போகிறேன். அட்ரி பார்க்கலாம், அர்ரி. ஏதோ போன தடவை சரி புள்ள பாவம் அப்படின்னு விட்டேன், அர்ரி பார்க்கலாம், அர்ரி. வேணாண்டா, நான் உண்மையாக அடிச்சிடுவேன், என்கிட்ட வாங்காத. நான் வேற கொல்லகானில் இருக்கேன், அவனை போயிடு. இப்படி நல்லா சண்டை போட்டே இருக்கும்போது குட்டி வாய்ஸ் விட்ரும் போலேருந்து. ஐயே, எப்போ பாரு சண்டை போட்டே இருக்கிறீங்க, ஒரு பொண்ணு இங்கே இந்த வீட்டில் நிம்மதியாக உட்காந்து படிக்க முடியுதா? ஆமாண்டி, இல்லைனா மற்றபடி படித்து கிழிச்சிருவேன். எப்போ பாரு வந்து இது பண்ணிக்கிட்டு. நீனும் உங்கள் அப்பனுக்கு தானே சப்போர்ட்டு, அவங்க கூட போய் எப்படி சப்போர்ட் பண்ணு. ஏம்மா அப்படி பண்ணுற அப்பா பாவம்மான்னு சொல்லுவல்ல, போய் சொல்லு. சொல்லி மட்டும் பாரு, 2 வாரத்துக்கு சோறு கிடையாது. சரிதான் போடி, அப்படியே செஃப்பு மாதிரி சமைக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். நீ செய்கிற இத்து போன உப்புமாக்கு நானும் என் பிள்ளை வெளிலே தின்னுப்போம். என்னடா அப்படின்னு ஜங்கு கேட்ட உடனே உங்கள் பொண்ணு ஆமாப்பா வாங்கப்பா, நம்ம வெளில போய் சாப்பிடல, இல்லாட்டி பாட்டி வீட்டுக்கு போகல, பாட்டி நல்லா சமைப்பாங்க. அதாம்மா எனக்கும் தெரில, உங்கள் பாட்டி அதான் என் மாமியார் எவ்வளோ செம்மையாக சமைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவும் தான் சமைக்கிறாளே அப்பா, உப்புமாவே 1 மணி நேரம் சமைக்கிறா. அது சரி சமைச்சது தான் வாயில் வைக்கலான்னு பார்த்தா அது கொடூரமாக இருக்குது. என்னன்னே தெரிலம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கியிருப்பாங்களோ. ஆமாப்பா, ஒரு வேளை மாற்றி தூக்கியிருப்பாங்களோ. பாட்டி சமையல் செம்மையாக இருக்கும், உப்புமா கூட சூப்பராக இருக்கும், பாட்டி செம்மையாக செய்வாங்க. ஆனால் அம்மா அதை கூட ஒரு படியாக சமைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதாம்மா எனக்கும் தெரில. எப்படி தான் இந்த இவளெல்லாம் கல்யாணம் பண்ணணும். இப்படி இவங்க 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே சைடில் பார்த்தா இங்கே தான் செம்ம கொல்லாக்கானில் நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க 2 பேர்த்தையும். அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்துட்டு ஆட்டம் ஆடுறீங்கிற மாதிரி. ஒன்னே ஜங்கு ஆஹா என்னடாவ இப்படி பார்க்குறா, ஐயோ ரெட் சிக்னல் ஓடிடலாம், தாங்க வா எஸ்கேப் ஆகிடலாம். உங்கள் அம்மா இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிப்பா. வா எஸ்கேப் ஆகிடலாம், ஓடியா. ஜங்குக்கா மின்னி 2 பேரும் நில்லுங்க, அப்படியே கையில் மாட்டினீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் அவ்வளோதான். நானும் நல்லா சமைக்க மாட்டேங்கிறேன், பாஸ்தாலாம் செஞ்சால் குடுன்னு வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, உப்புமா கூட சேர்த்துல நான் சொல்கிறீங்க, கையில் மாட்டிங்க 2 பேரும் அவ்வளோதான். மினி தங்கம் நிற்காத ஓடிடு, கார்டன் ஓடிடு. நான் அப்பா பின்னாடியே வந்துட்டு இருக்க, ஓடிடு. ஐயோ வெல்ட்ட மாட்டணும்னா இன்னைக்கு அவ்வளோதாண்டி, சட்னி ஆகிடும், ஓடிடு. இப்படி தான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 2 பேர்த்தையும் நீங்கள் பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்க கவுச்சில். 2 பேரும் உட்காந்து அப்படியே திருட்டு மொழியோட சேம் மொழி அப்படியே டிட்டோவாக இருக்கும், அப்படியே திருட்டு மொழியோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன பார்வை 2 பேர்த்துக்கும்? 2 பேரும் சேர்ந்து தானே இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தீங்க. முட்டி போடுங்க 2 பேரும்.
ஆரம்பிச்சிட்டாடா, எப்போ பாரு உங்கள் அம்மாவுக்கு இதே வேலை தான். ஏன் மின்னி இவ இப்படி பண்ணுறா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு காது கேட்கும், ஞாபகம் இருக்கா இல்லையா? முட்டி போடுங்கன்னு 2 பேர்த்தையும். தோ போட்டேன். என்னால் காதில் கிள்ளுலாம் வாங்க முடியாதுப்பா. போன தடவை உங்கள் அம்மா முட்டி போட சொல்லி முட்டி போடாமல் இருந்துக்கு காதை பிடிச்சி கிள்ளுதியோ, அப்பா இன்னும் வலிக்குதுடி நினச்சா கூட. முட்டி போட்டுறி, திட்டு வாங்காதடி அவள்கிட்ட. ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு எப்படின்னா லுக் வைஸ் ஜங்குக்கு மாதிரி இருப்பா, ஆனால் கேரக்டர் அப்படியே உங்களோட கேரக்டரை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பா. நீங்கள் ரொம்ப ஸ்டபான், அவள் அதுக்கு மேலே ஸ்டபான். அதனால் என்னாலாம் முட்டி போட முடியாது பாப்பா அப்படின்னு இருக்கிறா. உடனே வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கு தான் முறைக்கிறீங்க. அவன் முறைக்கிறவங்க, மினி மினி ப்ளீஸ் மினி முட்டி போட்டுரு மினி, உனக்கு அப்பா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் மினி, அந்த மாதிரி ஒரு லுக்கு விடுறான். உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வெளில காமிக்காமல் அப்படி கோவமாகவே உட்காந்துருக்கீங்க. அவள் எப்போ தான் முட்டி போடுறா அப்படின்னு பார்க்கலான்னு. உடனே நீங்கள் போய் ஜங்கு காதை பிடிச்சி தான் திருவுறீங்க. ஏன்னா மின்னி காதை பிடிச்சி நீங்கள் திருவ மாட்டீங்க, ஏன்னா அது குழந்தை, அது பாவம் அப்படின்னு விட்டுருவீங்க. உடனே வந்து ஜங்கு காதை பிடிச்சி திருவிக்கிட்டே, நீ உன் அத்தை பொண்ணை பற்றி இழுக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு. அவ வந்து கேட்டிருப்பாளா, இல்லை நான் உன்னை திட்டியிருப்பேனா? இப்போ நீ முட்டி போட்டுட்ருப்பியா, இல்லை நீக்கிட்ட கிலோ வாங்கிட்டு இருப்பியா? இழுத்துருக்காமல் இருந்தால் பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. சாரி வயன், வலிக்குது வயன் விடு வயன், வலிக்குது வயன், அத்தை பொண்ணு இல்லை மற்ற பொண்ணை கூட பற்றி பேச மாட்டேன் விடு வயன் அப்படின்னு கெஞ்சிட்ருக்கான். உடனே மின்னியும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறான். உங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு அவன் கெஞ்சுறதை பார்த்து. உடனே ஜங்குக்கில்ல அப்படியே உங்களையும் மின்னியும் பார்த்துட்டு, ஏண்டி நான் கிலோ வாங்கிட்டுருக்கிறேன், அப்பங்காரன் கிலோ வாங்குறான்னு பார்க்காம சிரிக்கிறா. நீ என்னன்னா புருஷனை கூட பார்க்காம இந்த கில்லு கிள்ற, நான் பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்கர் மாதிரி இருக்குதாடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம், அப்போ நீ அத்தை பொண்ணு இருக்காமல் இருந்தால் அது பண்ணிக்க மாட்டாள? நான் ஆமாம்ப்பா, நீ எப்போ அவங்கள பற்றி இழுத்த அப்படின்னு ஒன்றே மின்னி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதே ஜங்குக்கு பார்த்தோன்னே, அடி பாவி, அம்மாவை விட பெரிய பெரிய கலவாணியாக இருக்கிறியே. ஆனால் பாரு வயன் அப்படியே உன் புள்ள ஒன்ன மாதிரியே இருக்காடி. ஏப்பா என்னடா சொன்ன நான் உனக்கு கலவாணியா? அவ்வளோதான் மவனே, 2 வாரத்துக்கு பெட்ரூமுக்கு வந்தால் விளக்க மாற்ற கொண்டு அடிப்பேன். நீலாம் வெளியே பட, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும். வயன் சாரி வயன், தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி. ஐயோ இப்படிலாம் பண்ணாதடி, நான் பாவம்டி. ஐயோ ப்ளீஸ் மின்னி பாவம்ல. மின்னி பாவமா? எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவளை இழுக்கிற? மின்னி பாவம்னா நானும் பாவம்தான். எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மின்னி தங்கம் காதை முடிக்கோ பார்ப்போம். ஐயா நீங்கள் 2 பேர் பேசுகிறதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், பேசுங்க அப்படின்னு உங்கள் பொண்ணு சொல்கிறா. உடனே ஐயோ ரொம்ப ஓரம் போயிட்டோமோ, சரி ஓகே அப்படின்ட்டு வந்து, நீ ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்குறா அப்படின்னு ஜங்குக்கு உங்கள் காதில் பொறுமையாக சொல்லணும். அவ்வளோதான், நீங்கள் ஜங்குக்கு அப்படி கையில் ஏதாவது கிடச்சா தூக்கி அடிச்சிடலாங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. உடனே நான் கேட்கல, மின்னி தான் கேட்டா, நீ வேணா அவள்கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறான். மின்னி என்ன அப்பா சொல்கிறது உண்மையா, நீ கேட்டியா அவர்கிட்ட அப்படி அப்படின்னொடனே, இந்த ஆமாம்மா எல்லோரும் கிளாஸில் அவங்க தம்பி தங்கச்சி கூட அப்படி இப்படி விளாட்றதுலாம் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் தங்கச்சி பாப்பா இல்லை. என்னாலாம் இப்போ பெற்று கொடுக்க முடியாது, அதுக்கெலாம் எனக்கு என்ன இப்படி சொல்லி சமாளிச்சிடலான்னு பார்க்குறியா? வாய்ப்பில்லை. நீ இன்னைக்கு ஒரு முடிவாக சொல்கிற வரைக்கும் நானும் என் பிள்ளையும் இந்த இடத்த விட்டு போக மாட்டான். அப்போ இங்கேயே கிடங்க அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. இன்னொன்னே ஜங்குக்கும் மின்னியும் உங்கள் பின்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. வயன் அப்படிலாம் சொல்லாத வயன், ப்ளீஸ் வயன், நாங்கள் 2 பேரும் பாவம் வயன் அப்படின்னு வராங்க. இப்படி நல்லா 3 பேரும் விளாண்டுருக்கும் போதே வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா பிளாட் ட்விஸ்ட்டு, ஜங்கு கூட அத்தை பொண்ணே தான். பார்த்த உடனே நீங்கள் ஜங்குக்கு செம்மையாக மறைக்கிறீங்க போட்டு. என்னடா அவளை வர சொல்லிட்டு தான் நீ என்கிட்ட இவ்வளோ நேரம் அவளை பற்றி பேசிகிட்டு இருந்தியா, அவளால் தான் சண்டே வந்துச்சுங்கிற மாதிரி இப்போ தான் சண்டைலாம் ஓஞ்சி இது பண்ணியிருப்பீங்க. உடனே திடீர்னு அவங்க அத்தை பொண்ணு நிற்கவும் பார்த்துட்டு செம்ம இதாக அப்படியே ஜங்குக்கு மறைச்சிட்ருக்கீங்க. மின்னியும் பார்த்துட்டு ஓரமாக சிரிச்சிட்ருக்கா. மின்னி ஆக்சுவலாக ஜாலியாக அவங்க கூட விளாடுவா, பட் அப்பப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, அதனால தான். ஜங்குக் பார்த்துட்டு ஏ பூஜா நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நானா ஜங்குக், நான் வந்து அப்படியே இங்கெல்லாம் வந்தேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன் வயனை மின்னியை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மின்னியும் வயனையும் கூட ஃபங்க்ஷனில் பார்த்தேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
மின்னி இங்கே பாரு உனக்கு ஆண்டி சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வயன் எப்படி இருக்கேன் அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இன்னி அவங்களும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இன்னி ஜங்குக் கிட்ட ஒரு பெரிய 100 டைரி மில்கை தூக்கி வந்து பூஜா கொடுத்த உடனே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க, சைலண்ட்டாக போயிடுறீங்க கிச்சனுக்கு. ஏன்னா செஃப்புங்கிறேன், கெஸ்ட் யாராவது வந்தால் காஃபி பண்ணணும்ல, அதனால் நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போய் கிச்சனில் பார்க்காத மாதிரியே நிற்கிறீங்க. ஜங்குக் வேறு உங்களையும் அந்த டைரி மில்கே பார்த்துட்டே இருக்கான். வாங்கலைன்னா இவ மிதிப்பா, வாங்கினா அவ மிதிப்பாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. உடனே வந்து நீங்கள் ஒன்று இப்படி வந்து பூஜா ஆக்சுவலாக உங்களை பார்க்கல, ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. வாங்குவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. உடனே நீங்கள் ஜங்குக்கை பார்த்து நீ வாங்குடா வாங்கு, உனக்கு தான் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்குமே வாங்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறீங்க. வந்து உடனே அப்படிலாம் இல்லடி அப்படிலாம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாலேயே 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூஜா வந்து ஜங்குக்கா அவனுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எடுத்துக்கோ அப்படின்னே வந்து உங்களை அப்படியே பார்த்துட்டு ஒரு ஆக்வர்டான ஸ்மைல் கொடுத்துட்டு பூஜா கிட்ட அப்படியே எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் பூஜா அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் போய் வயனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் வந்துட்டா. வந்து அப்படியே உங்கள்கிட்ட ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே பேச ஜங்குக்கை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க பாருங்கள். எப்பா அவனுக்கு அப்படியே ஈரக்குலையே ஜங்குக்கு நடுங்கிருச்சு போல். வந்து ஐயோ இது எப்போ கிளம்புறாளோ அப்போ நமக்கு இருக்குதுரா சிவராத்திரி அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக நீங்களும் ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பூஜா ஜங்குக்கோட அத்தை பொண்ணு வந்து ஜங்குக்கு 1 சைடாக லவ் பண்ணியிருப்பா. அது வந்து ஜங்குக்குமே தெரியும். பூஜாவுமே வந்து ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்கிறா. ஆக்சுவலாக ஜங்குக்கு உங்களை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்புறம் தான் லவ் மேட்டர்லாம் சொல்லுவாங்க வீட்டில். அதெல்லாம் ஒரு சில மாதம் கழிச்சு சொல்லுவாங்க. எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அன்றைக்கி உங்கள்கிட்ட ஜங்குக் பேசிகிட்டு இருக்கும்போது பூஜா வந்து உங்கள் கண் முன்னாடியே தான் சொன்னான், இந்த மாதிரி எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்போவே வந்து ஜங்குக் வந்து பூஜா கிட்டே சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் வந்து பையனை தான் லவ் பண்ணுறேன், இப்போ என் ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இனிமேல் தான் வந்து வீட்டில் லவ் மேட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போலேருந்து பூஜாவுக்கு வந்து பூஜாவுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் பொசசிவான கேரக்டர், அதனால உங்களுக்கும் பூஜாவுக்கும் அவ்வளோ செட் ஆகாது. நான் ப்ரெசன்ட் சீன் இப்போ வந்து பூஜா வந்து உங்கள்கிட்ட அப்படியே நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க பூஜாவுக்கு. அப்படியே வந்து அவள் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கா. இந்த வயன் லைஃப் எப்படி போகுது, ஜாலியாக இருக்கா, என்ன ஏது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா. உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து நார்மலாக நம்ம வீட்டில் போடுவோம்ல மில்க் காஃபி, பால் வச்சு போடுவோம்ல, அது போடவும் வந்து உடனே பூஜா சொல்கிறா, இல்லை ஜங்குக்கு வந்து பிளாக் காஃபி தான் குடிப்பான், நீங்கள் அது போட்டு கொடுங்க, வாங்க போங்கன்னு தான் பேசிப்பீங்க, நீங்கள் அது போட்டு கொடுங்க அப்படின்னு. இல்லை இப்போ அவங்க மில்க் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழக்கி வச்சுருக்கேன், இப்போ தான் குடிக்கிட்டு இப்போ கொடுத்து பழக்கினா தானே எல்லாம் பழக்கமாகும்னு பழக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு முன்னாடி மில்க் காஃபி குடிச்சோட வாமிட்லாம் வந்திருக்கு, நீங்கள் பிளாக் காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்த்து முடிச்சுட்டு அந்த மில்க் காஃபி எடுத்து ஓரமாக வச்சுட்டு பிளாக் காஃபி அவனுக்கு போட ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாம் காஃபிலாம் போட்டு போய் கவுச்சில் உட்காந்துருக்கும் போது பூஜாட்ட கொடுத்துட்டீங்க காஃபியை. அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்து மினி கூட விளாண்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஜங்க் கிட்ட பிளாக் காஃபி நீட்டோடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறான். ஏய் என்ன பிளாக் காஃபி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி வினோதமாக பார்க்குறான். வயன் பிளாக் காஃபி போட்டிருக்க அப்படின்னு. உங்கள் அத்தை பொண்ணு தாங்க போட்டு கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்குமாமே, பிளாக் காஃபி கொடுத்தா வாமிட் எடுத்துருவீங்களா, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க, சாரி நான் இனிமேல் உங்களுக்கு பிளாக் காஃபியை போட்டு தரேன் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. ஆஹா ஆரம்பிச்சிருச்சுரா மகாபாரத போர் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜா உடனே வந்துட்டு, ஐயோ வயன் உனக்காக ஃபெரரோ வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தேன், கொடுக்கவே மறந்துட்டேன், இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் தேங்க்ஸ் அப்படின்ட்டு வாங்கி வச்சிடுறீங்க. அடிக்கடி வீட்டு பக்கம் வாங்க அப்படின்றீங்க. பூஜாவும் கிளம்பிட்டா. கிளம்புன உடனே ஜங்குக் எடுத்தான் பாருங்க ஓட்டம். அந்த மாதிரி தான் வந்து அவன் யூஸ்வலாக ஹைட் ஸ்பாட் வச்சுருப்பான். என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து படிக்கட்டு ஏறுவோம்ல, அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரினா போய் ஒளிஞ்சிக்கிறது. சீரியஸாக குழந்த மாதிரி தான் பண்ணுவான். அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட் அங்கே போய் உட்காந்துருக்குறான். நீங்கள் வந்து ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு, ஆஹா தலைவரை காணா, இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு போல் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க. ஜங்குக்கா வெள்ளவா அப்படின்றீங்க. வயன் நான்லாம் வர சொல்ல வயன், அவளாக வந்தா, அவளாக சாக்லேட் கொடுத்தா, அவளாக பிளாக் காஃபி போட, நான் எதுவுமே சொல்லல வயன்.
வெளில வா. நான் வரமாட்டேன், வந்தால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. வெளில வாப்பா அப்படின்றீங்க. என்ன அமைதியாக கூப்பிட்றா, இப்படிலாம் கூப்பிட மாட்டாளேன்ட்டு பொறுமையாக ஏஞ்சி வரும். நீ தானே அவளை வர சொன்ன. சத்தியமாக சொல்கிறேன், நீ நான் வர சொல்லடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சரி, அவள் கொடுத்த டைரி மில்க் ஏன்பா வாங்கின? ஏய், நீ தானடி வாங்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வயன், நீ தானே வயன் வாங்கிக்கோ அப்படின்னு. நான் வாங்கிக்கோ, கெஸ்ட்டு மனசு கஷ்டப்படும்னு. நீ தான் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், வயன்ட்டு கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சாரி வயன், சத்தியமாக நான் அதை யோசிக்கவே இல்லை. இனிமேல் அப்படி சொல்லிடுறேன் வயன், ப்ளீஸ் வயன், சாரி வயன். சரி, அதை விடு. உனக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்குமா, மில்க் காஃபி பிடிக்காதா? எனக்கு யார் சொன்னா? எனக்கு மில்க் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். பிளாக் காஃபிலாம் எல்லாம் காஃபியே இல்லை, டிகாஷன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்கிட்ட ஒரு உருட்டு, நீ உன் அத்தை பொண்ணிட்ட போய் ஒரு உருட்டு. எனக்கு தெரியும், உனக்கு அப்போலேருந்தே அவன் மேலே ஒரு கண்ணு தானே. ஏய், உன்னை லவ் பண்ணும்போது ஏன்டி நான் அவளை பார்க்க போகிறேன்? அதெல்லாம் இல்லை நீ தான் நின்றுருக்கும்போது நீங்கள் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோவமாகி கத்திட்டு இருக்கிறீங்க அவன்கிட்ட. அவங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிடிச்சி மின்னி அங்கே தான் நின்றுருந்தா, ஓரமாக பார்த்துதான். மின்னி நிற்கிறான்னு கூட பார்க்காம அப்படி பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணிட்டோம் அவங்கள. அப்படியே ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, கன்சோலிங்காக, அப்பலஜைசிங்காக நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கு. டீ விடுறான். சாரி. விடுச்சம் மின்னி நிற்கிற விடு. எதே மின்னி நிற்கிறாளா? ஐயோ, என் பிள்ளை நிற்கிறா அப்படின்ட்டு எஞ்சி பார்த்தா மின்னி அப்படியே உங்களை அப்படியே 2 பேரையும் முட்டைக்கண்ணோடு இப்படியே ஊட்டி பார்த்துட்ருக்கா. ஜங்கு கண்ணு மாதிரி முட்டைக்கண்ணு அப்படியே ஊட்டி பார்த்துட்ருக்கா. ஐயோ, என்னடா பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி 2 பேர்த்துக்குமே எம்பரசிங் ஆச்சு. அது நாங்கள் எதுவும் பண்ணல, நீ ரூமுக்கு போ மின்னி. வைக்கமா இல்லை, பெற்ற பிள்ளை முன்னாடி எப்படி பண்ணுறீங்க? அது ஆக்சுவலாக மின்னி ஒரு ஷீஸ் ஸ்டடிங் எல்கேஜி அந்த மாதிரி குழந்தை தான். பட் ஆனால் அவள் பிறந்ததுலேருந்து நீங்கள் 2 பேரும் நல்லா ரொமான்டிக் கப்பிள்ஸாக அப்படியே இந்த சண்டை போடுறது, ஹக் பண்ணிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு பழகிடுச்சு. பெற்ற பிள்ளை முன்னாடி எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு விட்டு, ஓகேடா நான் தான் போகிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு போயிட்டா. உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே நீங்கள் போட்டு ஜங்குக்கு அப்படியே தோல்லையே அடிக்கிறீங்க. எருமை மாடு பக்கத்தில் குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இதை பண்ண மாட்டேன், போய் தலைப்ப அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டீங்க. போய் எதுக்காக போகிறீங்க? பூஜா கொடுத்த 100 ரூபா டைரி மில்க் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. ஜங்க் கொடுக்க மாட்டீங்க. கெஞ்சிரான். எனக்கு தான் டைரி மில்க் பிடிக்கும்னு தெரியும்ல ஓயன், ஒரே ஒரு வாய் கொடுப்போம். அத்தை பொண்ணு கொடுத்ததில் கேட்க இல்லை பரவாயில்ல, நான் ஃபெரோ ராச்சர் எடுத்துக்கிறேன்ட்டு அவன் போயிட்டான். டைம் ஸ்கிப் அட் தட் நைட்டு அப்படியே உங்களுக்கு கால் அமுத்தி விட்டே உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக சண்டை போட்டிங்கன்னா அன்றைக்கு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கால் வலிக்குதுனால அமுக்கி விடுவான். சண்டை போட்டிங்கன்னா நைட்டு அவன் கேட்காமலே கால் அமுக்கி விடுவான். கால் அமுக்கி விட்டதுக்கப்புறம் பல விபரீதங்கள் நடக்கும், அது வேறு விஷயம். பொறுமையாக கால் அமுத்தி விட்டுருக்கான். வயன், சத்தியமாக நான் கூப்பிடல வயன், தெரிஞ்சிச்சுடா. நீ பார்த்த உடனே பூஜா நீயா அதெல்லாம் சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கூட சண்டை போட ஜாலியாக இருந்தது. எது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டு என்னது அப்படின்னு ஒன்று. ஒன்றும் இல்லைம்மா நீ சாப்பிடுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி இன்னும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்ருக்கீங்க. அவன் பொறுமையாக உட்காந்து கால் அமுத்தி விட்டுட்டுருக்குறான். வயன் என்ன மின்னி? ஆமாம் மின்னிக்கு என்ன? இல்லை மின்னி தங்கச்சி பாப்பா ஜங்குக்கா அன்றைக்கி டெலிவரி அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி தெரியுமா வலிச்சிச்சு, எனக்கு பயமாக இருக்குது. திருப்பி இன்னொரு குழந்தைலாம் வேணாம் எனக்கு போ. இல்லை வலிக்காது. அது ஃபஸ்ட் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இது இல்லை இன்டேரக்டாக தான் கேட்டேன். சொன்னாங்க அதாவது ஃபஸ்ட் குழந்தைக்கு தான் அப்படி இருக்குமா, செகண்ட் குழந்தைக்கெல்லாம் அவ்வளோவா பெயின் இருக்காது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் செகண்ட் சைல்டு தானே, தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்த வீட்டில் இருக்குது வேண்டாம் அப்படின்றீங்க நீங்கள். அவள் இருந்தால் இருந்துட்டு போகிறேன். ஞாபகம் இருக்கா அவளுக்கு 3 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி டாடா அம்மா கத்து அப்படின்ட்டு சொல்லி வீட்டில் அசிங்கமாக மாட்டினோமே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது இருக்கட்டும், இந்த தடவை அப்படி ஆகாது. நீ தானே, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தமர்னு எங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் தானே இல்லை பொறுமையாக பண்ணுறேன், நான் வலிக்காது. டேய்
நீ வந்து எப்படி சொல்கிறது, நீ இன்னசென்ட்னு கூட சொல்லு, நான் நம்புகிறேன். வழுக்காது, பொறுமையாக பண்ணுறதுலாம் சொல்லாது, நம்பவே மாட்டேன் அப்படின்றீங்க. இல்லை உண்மையாக வலிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் பாவம்ல 1.5 வருஷமாக புருஷனை பட்டினி போட்டு வச்சிருக்கடி. புருஷன் பாவம்லாம் சும்மா விடாதுடி. ஓ, அப்போ நீ சாப்பிட விடுவாங்கிறியா? அப்படி சொல்ல நான். ப்ளீஸ் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் யாராவது அதாவது ஜங்குக் மினி மட்டும் இருந்தாங்கன்னா இந்த ஷார்ட்ஸு டிஷர்ட், அதாவது அவனோட ஷார்ட்ஸு டிஷர்ட்டை தான் போட்டு சுற்றுவீங்க. அந்த உடனே அப்படியே உங்கள் கால் அமுக்கி விட்டேன், அப்படியே பொறுமையாக தொடக்கி வந்து அப்படியே தடவிக்கிட்டே. ப்ளீஸ் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒன்று கத்தவே வைக்க மாட்டேன் பாரு, பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக பண்ணுவேன், நான் வலியே தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்ப்பா சாமி ஆளை விட்றா, என்னால் முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் போய் படுத்துட்டீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாச்சு. திடீர்னு வந்து அப்படியே வந்து எப்போவுமே கட்டி பிடிச்சிட்டு கடல் பண்ணிட்டு தான் படுத்துப்பீங்க. இன்னைக்கு உடனே திரும்பி படுக்கவும் அட்லீஸ்ட் வந்து கட்டியாவது பிடிச்சிட்டு படாண்டி அப்படின்னு சரின்னு போய் நீங்களும் கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறீங்க. படுக்கும்போது தலைவர் ஹார்ட் பீட் பார்த்தா அப்படி நம்ம ரோலர் கோஸ்டர் மாதிரி எப்படி ஓடுது. அப்படியே அவன் ஹேண்ட் அங்கே டிஷர்ட்குள்ளெல்லாம் போய் ஒரு மாதிரி சிக்கிலிக்கெல்லாம் மூட்டுது. டே கையை வச்சுக்கிட்டு சும்மா ஆயிடுறா, குழந்த வேற இருக்குடா அப்படிங்கிறீங்க. ஒயன் ப்ளீஸ் எதுவும் பண்ண மாட்டேன் ஒயன், பொறுமையாக ப்ளீஸ் அப்படின்னு. சரி போய் தொல்லாங்கிறீங்க. அப்புறம் மார்னிங் காலையில் வந்து ஏன் சொன்ன எருமை மாடு நீ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டேன், காலெல்லாம் வலிக்குது, போட பக்கத்தில் வந்தாலும் விளக்கமத்து கொண்டு அடிப்போம், ஓடிடு. அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்க்குறான், நான் செய்த குறும்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே மின்னி வந்து உங்களை பார்த்து இதுங்கிற இடத்துக்கும் வேறு வேலை பழப்பில்லை, எவ்வளோ சண்டை போட்டுகிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிறா. உடனே வந்து ஜங்குக்கும் பார்த்துட்டு மினி தங்கம் நல்ல நைட்டு தூங்குனல அப்படின்னு. தூங்கினேன்ப்பா, யாரோ விடு எருமை மாடு அப்படின்னு கத்துற மாதிரி மட்டும் சத்தம் கேட்டுச்சுப்பா அப்படிங்கிறான். ஆஹா தெரிலையடா தங்கம் அப்படின்ட்டு தெரிலடா தங்கம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகிடுச்சு, காதெல்லாம் பிங்க் ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டே உட்காந்துருக்குறீங்க, ட்ரெஸ்லாம் வேறு கீழே கிடக்கும். உடனே நீங்கள் வந்து அவனை தான் கூப்பிட்றீங்க, எருமை மாடு வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு போய் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு மிந்தி வர நிற்கிறான். வந்து மினி தங்கம் உள்ள வெயிட் பண்ணு, உள்ள வந்து அப்படியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் போகலாமான்னே, எவ்வளோதான் விளக்கம் ஒரு பிஞ்சிருன்றீங்க. ஹாப்பி என்டிங்.